உலகினர் எல்லாம் உயர்நலம் உருக. உலகினர் எல்லாம் உயர்நலம் உருக. உலகினர் எல்லாம் உயர்நலம் உருக. உலகினர் எல்லாம் உயர்நலம் உருக. அனைத்துள்ளம் வெல்லும் அன்பு பயில்க. அனைத்துள்ளம் வெல்லும் அன்பு பயில்க. அம்மா அப்படின்னாலே அன்பு, அன்பு அப்படின்னாலே அன்மா. இவ்வளவு பேரும் நாங்கள் இவ்வளோ தூரம் காரணமாக இருக்கோன்னா இதுக்கு காரணம் அம்மா தான், அம்மா தான் அப்படின்னு பறைசாற்றுறதுக்காக வந்துட்டாங்க. என்னை பொறுத்தளவு அம்மா அப்பா ரெண்டு பேருமே நமக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. நான் நினச்சி பார்த்தேன், அம்மா வந்து எந்த அளவில் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் அம்மா எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த விழாவுக்கு வருடந்தோறும் எங்கள் கூட இருக்கக்கூடிய சிவசங்கரி அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப அதிசயம் சந்தோஷம் என்னென்னா, முதல் மேடை பத்மஸ்ரீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. நமக்கு கிடைச்ச பாக்கியம். இன்னொன்று நல்லி சார் எங்களில் ஒருத்தர், எங்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் இருக்கக்கூடியவர். அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் ராவ் ஐயா அவர்கள் எங்கள் அப்பாவை முழுமையாக உணர்ந்தவர். ஒரு அம்மா அப்பா அவங்க எப்படி எனக்கு கூட இருந்தாங்க அப்படின்னா, அம்மா வந்து அன்பை சொல்லி கொடுத்தாங்க, அப்பா வந்து தொழிலை சொல்லி கொடுத்தாங்க. தொழிலுக்குள்ளேயும் ஒரு அன்பு வேணும். இப்போ இருக்கக்கூடிய தொழில் இப்போ சொல்லலாம், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட சிஇஓ இருக்காங்க, சிஎஃப்ஓ இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் நடத்துதுன்னா ஒரு எஸ்ஓபி போடணும், அது போடணும், இது போடணும், ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது ஒரு பிஸ்னஸை பெருசாக நடத்தணுன்னா. ஆனால் இது எதுவுமே தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. அவருக்கு எதுவுமே பழக்கமே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பு. அவர் கிட்டத்தட்ட 15 வயசுலேருந்து தொழில் ஆரம்பித்தார். இன்றைக்கி நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் படித்து பேசியிருக்கோன்னா அவர் ஒன்றுமே படிக்கலை. அவர் செஞ்ச தியாகத்தில் தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம். அவர் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார். எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணதில்லை, அவரே வாழ்ந்து காமிச்சார். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும். அம்மாக்குள்ளேயும் எல்லா அம்மாக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி ஆற்றல், அன்பு. அம்மா கிட்ட அடி வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா ஏதோ அன்பாக தான் இருப்பாங்கன்னு இல்லை, அடிக்கவும் செய்வாங்க. ஆனால் அந்த அடிக்குள்ளே அன்பு கலந்துருக்கும். அப்பாவும் அதே மாதிரி வருத்தப்படுத்துவாங்க, அப்பா வந்து கண்டிப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளேயும் அன்பு இருக்கும். இந்த ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நமக்கு சேர்த்த விஷயந்தான் இன்றைக்கி இந்த தொழிலில் எனக்கு சுத்தத்தையும், இந்த தொழிலில் ஒரு ஒழுக்கத்தையும், இந்த தொழில் இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையும் சொல்லி கொடுத்தவர் எங்கள் அப்பா. அவர் பெருசாக ஃபைனான்ஸ், அவர் தொழில் பண்ணுறப்ப அவரே தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவரே தான் பர்ச்சேஸ் மேனேஜர், அவரே தான் ஃபைனான்ஸ் மேனேஜர், அவரே தான் சேல்ஸ் மேனேஜர், எல்லாமே அப்பா தான். ஆனால் அத்தனையும் அவருக்குள்ளே அடங்கியிருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் ஆளுகளை வச்சுருக்கோம். ஆனால் அவர் ஒருத்தர் எங்களுக்கு அத்தனையும் சொல்லி கொடுத்தார், எப்படி ஒரு தொழில் பண்ணணும். அவர் சொன்ன ஒரு ரொம்ப சிம்பிள் விஷயம், உன்னை நம்பி வராங்க, அவங்க நம்ம குலதெய்வம், நம்மளை நம்பி நம்ம கொடுக்குறாங்க, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒரு தடவை தீபாவளி அப்போது எப்படிப்பா வியாபாரம் இருந்துன்னு கேட்டார். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. மறுபடியும் கேட்டால் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. கண்ணெல்லாம் செவந்துடுச்சு அவருக்கு. என்னப்பா அப்படின்னு. இல்லை இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன், இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னாரு. இல்லைப்பா எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். இல்லை வாடிக்கையாளர், அவங்களுக்கு நீ என்ன பண்ண,
அவங்களுக்கு ஏதாவது பண்ணினியா? இல்லைப்பா நிறைய எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறியா அப்படின்னார். அப்போ ஆரம்பித்தது தான் இந்த நாள்தோறும் நல்லது செய்வோங்கிறது. இந்த குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மகத்துவத்தை பற்றி சொல்லித்தரது, அப்புறமேல் சின்ன வளர்கிற குழந்தைகளுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன கதைகள் சொல்லிக் கொடுக்கறது, கல்லூரிகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, எல்லாத்துக்கும் மேலே ஒரு குடும்பம்னா அம்மாவுக்கு மரியாதை பண்ணுறது தான் என்னோடய முதல் காரியமாக எடுத்தேன். ஸோ அதுதான் இந்த சல்யூட் மதர் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட். இதுக்கு ஈடு இணையே இல்லைங்க. அவன் அம்மாங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே பிரம்மம் மாதிரி கலந்துருக்கு. நம்ம பிரம்மத்துக்குள்ளே கலந்துருக்கிற ஒரே சக்தி அம்மா தான். பிரம்மங்கிறது எங்கே வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி. இத்தனை அம்மாக்குள்ளேயும் எங்கள் அம்மாவை நான் பார்க்குறேன். இத்தனை அம்மாவும் ஒரே அம்மாங்கிற ஒரு பெரிய தாய்மைக்குள்ளே, அந்த அன்புங்கிற ஒரு தாய்மைக்குள்ளே தான் இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தொழிலில் வளர்கிறதுக்கும் ஒழுங்காக வளர்கிறதுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கும் காரணம் எங்கள் அம்மா தான், அப்பா தான். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி என் தொழிலில் எந்த தவறும் எப்பவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன். எங்கள் தாய் தகப்பனார் சொன்னது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். தவறு செய்ய மாட்டோம். என்ன காரணம்? எங்களுடைய இவ்வளோ தூரம் நாங்கள் வாழ்கிறதுக்கு, இவ்வளோ தூரம் பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான், நீங்கள் தான். உங்களுக்காக தான் இதை நாங்கள் செய்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. எல்லாத்துக்குமே நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன உடல் இருந்தாலும் நான் வரேன் அவங்க அம்மாவை நான் சொல்லணும்னு வந்திருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் என்னோடய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பூர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறது. நம்முடைய கலாமுரளி அவர்கள் பத்மஸ்ரீ சிவசங்கரி அம்மா அவர்களுக்கு சால்வை போர்த்தி கௌரவிக்கிறார். பத்மஸ்ரீ சிவசங்கரி அம்மா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் சொல்ல அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வல்லபாச்சாரியார் தன்னுடைய மதுராஷ்டகத்தில் சொல்வார், கண்ணனை கண்கள் இனிமை, அவர் பாட்டு இனிமை, அந்த யமுனை இனிமைன்னு கண்ணனோட சம்மந்தப்பட்ட எல்லாமே இனிமைம்பா. அந்த மாதிரி தான் அம்மாவை பற்றி பேசுகிறது இனிமை, அம்மாவை பற்றி நினைக்கிறது இனிமை, அம்மா செஞ்ச காரியங்களை சொல்கிறது இனிமை. அம்மானா இனிமை தான். எனக்கு முரளி செய்கிற அத்தனை நிகழ்ச்சிகளை விட ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி இதுதான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த தாய்மையை போற்றுவோம். எத்தனை பேருக்கு இந்த ஐடியா தோணி இருக்கும்? அது ஒரு உத்தமமான மனுஷனுக்கு தான் இப்படி ஒரு உத்தமமான எண்ணம் வரும்னு நினைக்கிறேன். அது நிறைய வருஷம் நீங்கள் செய்யணும். 15 வருஷமும் நானும் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி சிவசங்கரி எழுத்தாளராக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட ஜீன்ஸ். எங்கள் அம்மா பாடுவா, எழுதுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மாமியார் ரொம்ப கொஞ்சம் கொடுமையானவர். எங்கள் அம்மா திருட்டுத்தனமாக கதை எழுதி வச்சு ஒழிச்சு போகலாம். அதை எடுத்து கிழித்து அடுப்பில் போட்டுட்டு குடும்ப பொண்ணுகளுக்கெல்லாம் கதை எதுக்கும்பா. அதனால் எங்கள் அம்மாவால் நிறைவேற முடியாத ஆசைகள் எல்லாம் என் மூலமாக என் அம்மா கொஞ்சம் நிறைவேற்றிட்டா. அம்மா கிட்டே நான் நிறையா விஷயம் கற்றுட்டோம். எல்லோரும் கற்றுக்குறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். எங்கள் அம்மாவை சின்ன வயசில் நாத்தனார்கள் அவெல்லாம் நிறைய கொடுமைப்படுத்தியிருக்கா. ஆனால் நான் வளர்ந்த பிறகு ஸ்கூல் காலேஜ் போகிறச்செல்லாம் அந்த அத்தைமார்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் அம்மா கொஞ்சம் கூட முகம் சுழிச்சிக்காமல் அவ்வளோ நல்லது பண்ணுவாள். பொறுக்க முடியாமல் ஒரு நாள் 2ஆம் கட்ட வயசில் கேட்டேன், உனக்கு அவள்லாம் அவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காளே, நீ எப்படி இவ்வளோ பண்ணுறேன்னா? போனால் போகிறது தெரியாதனம் விட்டுடும். அந்த போனால் போகிறது தெரியாதனம் விட்டுடுங்கிற பழக்கத்தை மட்டும் நம்ம வளர்த்து கொண்டோம் என்றால் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். தட்ஸ் ஒன் ஆஃப் த எங்கள் அம்மாவோட குணங்களில் 10% எனக்கு வந்திருந்தா நான் இன்னும் சிறந்த பெண்மணியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். முரளி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி.
தாய்மார்களுக்கு மலர் கொத்தும் சால்வையும் சைட்டேஷனும் அளிக்கப்படுகிறது. ஏகஸ்யாபி ந கர்ப்ப பார பரண கிளேசஸ்ய யஸ்ய க்ஷமஹ தாத்தும் நிஷ்கிருதிம் உன்னதோபி தனயா தஸ்யை ஜனன்யை நமஹ. அதாவது கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறதே அந்த ஒரு 10 மாதம் அந்த அம்மா படுற கஷ்டங்கள், அந்த டெலிவரி சமயத்தில் அவ பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் ஒரு வருஷ காலம், பல வருஷ காலம் அந்த குழந்தைக்கு மல மூத்திரம் எல்லாம் அள்ளி எந்த விதமான ஒரு அருவருப்பும் இல்லாமல் அந்த குழந்தையை அந்த அம்மா பாதுகாத்தது. இத்தனைக்கும் எவ்வளவு பெரியவளாக இருந்தாலும் அந்த குழந்தை அவங்க செஞ்ச ஒரு காரியத்துக்கும் அவங்களால திருப்பி செய்யறதுங்கிறது பாசிபிளே இல்லை. அந்த மாதிரியான ஒரு அம்மாவுக்கு தஸ்யை ஜனன்யை நமஹா, அந்த அம்மாவுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு எழுதினார். அம்மாங்கிறவ நமக்கு எல்லாம், அதாவது டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஒரே ஒரு சோல் உலகத்தில் அது அம்மா தான். பல விஷயத்தில் ஆதிசங்கரர் வேதத்தை சொல்லறதே வேதத்தை அம்மானு சொல்லியிருக்கார். சங்கீத சாஸ்திரத்தில் ஸ்ருதௌ மாதா லயஃப் பிதா, ஸ்ருதியை அம்மானு சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி இல்லாமல் பாட முடியுமா? பாட முடியாது. அந்த ஸ்ருதி ஸ்டேஜில் நன்னா சேர்த்துட்டா அந்த கச்சேரிக்கே ஒரு தெம்பு வருது, ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. அதுதான் அம்மா. என்னோட அம்மாவை இன்னைக்கு நினச்சிக்கிறேன், விஷாலாட்சி அம்மா. நான் காலேஜில் படிக்க போன +2 +1 ஆரம்பித்து நான் பிஹெச்டி முடிகிற வரையில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் சமையல் உள்ளியும் இது எங்கள் வீட்டை விட்டு வெளில போல, எங்கே போனது ஒன்று காஞ்சி மடத்துக்கு. அந்த மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸ் எல்லாமே காமகோட்டி அப்படியே இருந்தா எங்கள் அம்மா. அவங்கள இந்த தருணத்தில் நான் நினச்சிக்கிறேன். இங்கே அத்தனை தாய்மார்களுக்கும் ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கணும். எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணோம். தைத்திரிய உபநிஷத்தில் தேவபிதிரு காரியாபியாம்ன பிரமதிதவ்யம், அம்மா இருக்கிற மட்டும் அப்பா இருக்கிற மட்டும் அவளை ஆசிரியக்கணும். சமீபத்தில் சிவன் சார்னு பெரியவாளோட பிரதர், எங்கர் பிரதர், அவர் ஏணிப்படிகளில் மாந்தர்கள்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அதில் எழுதியிருக்கார், அப்பா அம்மாவுக்கு அன்னம் போடாதவன் பாப்பி அப்படின்னு எழுதியிருக்கார். நம்ம அப்பா அம்மாவை ரொம்ப ஆசிரியக்கணும், அவளோட அனுகிரகம் தேவை. அப்பா அம்மா இறந்த பிறகு அவங்க மத ரீதியாக என்ன பித்திருக்களுக்கு என்ன காரியம் செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும், சாத்தங்கள் பண்ணணும். இது மாதிரி பித்திருக்களை நம்ம ஆதரிக்கணும். அவங்களோட அனுகிரகம் இங்கேயும் சரி, அவர்கள் இறந்த பிறகு அவங்களோட ஆத்மாவும் சரி, தாய் தந்தையர் மாதிரி கண்கண்ட தெய்வம், நம்மளை காப்பாற்றுறவா யாரும் இல்லை. இதை இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லான்னு தான் முரளி சார்கிட்ட 5 நிமிஷம் சொன்னார். நான் 8 நிமிஷம் பேசுகிறேன்னு ஒரு உத்தரவை வாங்கியிருந்தேன். இன்னைக்கு கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுத்து, அதுக்காக எல்லாத்தையும் மன்னிப்பு வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி. வழங்குகிறார்கள். அதை இப்பொழுது முரளி சார் பெற்றுக்கொள்கிறார். அதை அழைக்க வந்திருக்கிறார் திரு ஆனந்த் ராஜேந்திரன், சீஃப் அட்ஜுடிகேட். Good evening to one and all. It's a great evening actually. Such a big people here, and Sri Krishna sir is a very great person. And previously we have received his application for a world record attempt. For that we checked for individual CSR projects of many companies have doing, but CSR projects individual பண்ணுறது நாங்கள் செக் பண்ணோம். அண்ட் சார் சப்மிட் பண்ணும்போது ஃப்ரம் ஆர் டீம் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் எங்கள் டீம்லேருந்து சூஸ் பண்ணி அதை வெரிஃபை கூட பண்ணியிருந்தாங்க. லைக் எப்படின்னா சார் 2006 அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட், each and every event they have submitted documents like photos and everything. He have a website. We verified all the things. In that we have choose one, and then we checked that 2006 Mr. Prabhu sir, maybe no, Mr. Prabhu, he is now in MGR University Dean and also Vice President of Chef Management. So we checked with him. He said
it's a really it have been done. Sir has an offered 2,500 people's 5-star food without any cost. It's actually one of his event. In that நாள்தோறும் நல்லது செய்வோம் அந்த ஈவெண்ட்டில் வந்து இது மாதிரி ஒரு ஈவெண்ட்லேயுமே சரோட ஈவெண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது ஐ எம் சேயிங் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட். ஸோ அண்ட் தென் our adjudicated team have checked and verified. So we started procedure. So we are very honored when we are seeing that sir achievements. What I say is இந்த இவர்கிட்ட வந்து நாங்கள் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். பட் எங்களோட கையில் வாங்குறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வயசில். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆருயிர் ஆறுதல் அம்மா, இன்ப துன்பத்தின் இடைநிலை அம்மா, ஈந்து மகிழும் இறையே அம்மா, உண்மையின் முழு உருவே அம்மா, ஊதி உணர்த்தும் குருவே அம்மா, எதிலும் நிலை பெறும் இயக்கம் அம்மா, ஏடுகள் காணாத இலக்கியம் அம்மா, ஐயமில்லாத அமைதி அம்மா, ஒவ்வொரு சொல்லிலும் உயிரே அம்மா, ஓங்காரம் எனும் உணர்வே அம்மா, அவ்விடம் இவ்விடம் ஆக்கியதம்மா, ஆயுதம் காணாத அதிசயம் அம்மா என்று எல்லா அம்மாக்களையும் நான் இன்று வணங்கி மகிழ்கிறேன். நாள்தோறும் நல்லது செய்து கொண்டிருக்கும் திரு முரளி அவர்களுடைய வருடாந்திர வைபவம் அல்லது உன்னதம் இந்த தாய்மைக்கு வணக்கம் என்கின்ற நிகழ்ச்சி. நீங்கள் இப்பொழுது பார்ப்பது திரு முரளி அவர்களுடைய முகத்தை. ஆனால் இத்தனை பெரிய நிகழ்ச்சி எத்தனை பேருடைய உழைப்பு என்பதையும் நாம் உணர வேண்டும். அவரோடு தோளோடு தோள் நிற்கும் பணியாட்கள், ஊழியர்கள் அனைவரையும் மனத்தில் வைத்து ஒரு முறை உங்களுடைய வளமான கரவொலியால் அவர்கள் அனைவரையும் வாழ்த்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும், தரமான நிகழ்ச்சிகளை நாள்தோறும் வழங்கி கொண்டிருக்கும் ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சி மூலம் இதை நேரலையாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட் சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 3 வார்த்தைகளில் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸை நாம் விளக்கலாம். தரம், சுவை, தர்மம். இது 3 தான் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இது என்னுடைய அபிப்பிராயம் அல்ல, என்னுடைய அனுபவம். ஒரு வாடிக்கையாளன் என்கின்ற முறையில் என்னுடைய அனுபவம். தரம், சுவை, தர்மம், இதுதான் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இப்பொழுது இந்த மாத்ரு பூஜைக்கு வருகிறோம். நான் ஒவ்வொரு வரியாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு வரியும் போற்றி என்று முடியும். நீங்கள் அந்த போற்றி என்று சொல்லும் பொழுது ஒரு மலர் உங்களுடைய தாயினுடைய பாதங்களில் தூவலாம். நீங்களும் போற்றி சொல்லலாம். சில ஸ்ரீ மாத்திரை நமக சொல்லலாம். எப்படியோ உங்களுடைய உடலை தந்த உயிரே போற்றி, உயிரை செலுத்திய உணர்வே போற்றி, உணர்வை வழங்கிய உள்ளமே போற்றி, உள்ளமெல்லாம் அன்பான உத்தமியே போற்றி, கடலையும் மிஞ்சும் கருணையே போற்றி, கவலை கடலினில் படகே போற்றி, படகை செலுத்தும் பாசமே போற்றி, பரமனும் வணங்கும் நேசமே போற்றி, பசியறிந்து ஊட்டும் கரமே போற்றி, அதை பார்த்து ரசிக்கும் கண்களே போற்றி. சிறிதனாக்கா, பசியறிந்து ஊட்டும் கரமே போற்றி, அதை பார்த்து ரசிக்கும் கண்களே போற்றி, வசிக்கும் குடிலின் வெளிச்சமே போற்றி, வார்த்தையில் வராத வாஞ்சையே போற்றி, பூவினும் மெல்லிய மென்மையே போற்றி, புயலையும் மிஞ்சிடும் வலிமையே போற்றி, தேவைகள் தீர்த்திடும் தெய்வமே போற்றி, தெய்வமே வியந்திடும் தாய்மையே போற்றி, தெய்வமே வியந்திடும் தாய்மையே போற்றி, தன்னலமில்லாத தயவே போற்றி, தன்னையே தருகின்ற தியாகியே போற்றி, அன்று போல் இன்றும் என்னை நேசிப்பாய் போற்றி, என்றைக்கும் அன்பு காட்டும் விந்தையே போற்றி, கடன் தீர்க்க முடியாத கடவுளே போற்றி, கடவுளும் காட்டாத கருணையே போற்றி, உடன் என்றும் தொடர்கின்ற உறவே போற்றி,
உலுத்தனுக்கும் அன்பு காட்டும் ஒரே ஒருத்தி போற்றி. உலுத்தனுக்கும் அன்பு காட்டும் ஒரே ஒருத்தி போற்றி. பொய் சொல்லி ஊட்டிய மெய்யே போற்றி. பொய் சொல் அதை பார், அந்த தென்னங்கிளையில நிலவிற்கு பார் சொல்லி வாயை பிளக்கும் பொழுது ஊட்டினாங்கல்ல. பொய் சொல்லி ஊட்டிய மெய்யே போற்றி. அடித்து அணைத்து என்னை வளர்த்த கையே போற்றி. கைகாட்டி சுமை தாங்கி காப்பவளே போற்றி. அமுது ஊட்டி பசி தாங்கி மகிழ்ந்தவளே போற்றி. அமுதூட்டி பசி தாங்கி மகிழ்ந்தவளே போற்றி. இடுப்பு என்னும் பல்லக்கில் ஏற்றி வைத்தாய் போற்றி. எவர் கண்ணோ படும் என்று கழித்து விட்டாய் போற்றி. அடுத்து என்ன செய்வதென்று துடிப்பவளே போற்றி. அழுக்கு அகற்றி கொளிப்பாட்டி அகமகிழ்வாய் போற்றி. என்னலமே உன்னலமாய் இருப்பவளே போற்றி. இறுதிவரை நேசிக்கும் அதிசயமே போற்றி. சந்நியாசியும் வணங்கும் சந்நிதியே போற்றி. தத்துவத்தின் உன்னதமே உத்தமியே போற்றி. மன்னவரும் தலைவணங்கும் மாதரசி போற்றி. மண்ணகலில் பொன்னகைக்கும் பொன் விளக்கே போற்றி. மண்ணுலகில் உனக்கு மட்டும் மாற்றிலையே போற்றி. மானிடத்தில் தெய்வீகத்தை கலந்தவளே போற்றி. 100 வயதினிலும் பேரழகி போற்றி. அம்மா தான் நமக்கு பேரழகி. 100 வயதினிலும் பேரழகி போற்றி. பாராண்ட போதிலும் நான் பிள்ளைதான் போற்றி. யாரென்ன சொன்னாலும் மாறாதாய் போற்றி. சந்தனமாய் தேய்ந்திடவே ஜகம் வந்தாய் போற்றி. ஞானத்தை பாசத்தால் வென்றவளே போற்றி. யோகத்தை தியாகத்தால் கொண்டவளே போற்றி. ஞானத்தை பாசத்தால் வென்றவளே போற்றி. யோகத்தை தியாகத்தால் கொண்டவளே போற்றி. ஞானியர்க்கும் யோகியர்க்கும் தலைவியே போற்றி. ஞாலத்தில் உனை மிஞ்சும் தலைமையில்லை போற்றி. ஞாலத்தில் உனை மிஞ்சும் தலைமையில்லை போற்றி. உனக்கென்றோ ஒன்றுமில்லை, எனக்கென்றும் நீ உண்டு. அவ்வளவுதான் அம்மா. உனக்கென்றோ ஒன்றுமில்லை, எனக்கென்றும் நீ உண்டு. கனக்கு மனம் கண்ணீராய் கரைந்து வரும் தாயே, கடைசி வரை துணையாக காத்திருப்பாய் நீயே. அன்னை போற்றி, அன்பே போற்றி, அத்தனையும் ஆனவளே போற்றி போற்றி. ஸ்ரீமாத்ரே நம. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து முரளி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அவர் வேற எதுவும் கேட்கவில்லை. அனைவரும் வந்து அம்மாவை வணங்க வேண்டும். இங்கே சுபாவனுடைய அருமையான தொகுப்புரை, பின்னணியில் இருக்கின்ற கலா அம்மா அவர்கள் எல்லோரும் இணைந்து நடத்துகின்ற இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு திருவிழா. இந்த திருவிழா நம் அனைவருக்கும் பெருவிழா. மீண்டும் மீண்டும் இதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். Are all transmitted through the same sure but unseen channel. And when you are old enough and realize that you have been absolutely blessed because you have absolutely no control over this channel, and that it's God's plan for you to be born in this home, it is indeed a moment of reckoning. Saraswati and I are thus blessed. It was a home where our grandmother Meenakshi Subramaniam sat in her puja room in a trance and broke into lyrical raptures in Sanskrit and Tamil while playing on her veena. It was a home where our grandfather, pioneer film director K. Subramaniam, who welcomed stalwarts like Satyajit Ray, actors like legendary M.K. Tyagaraja Bhagavathar, Raj Kapoor, Nargis, MGR, Shivaji Ganesan, politicians, thought leaders, all into the living room of his home. It was a home where our father S.V. Ramanan sat alongside genius musicians like Salil Chowdhury and learnt nuances of music while he honed his creative skill and writing skills, just being in the vicinity of greats like Pattukottai Kalyanasundar